ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 200 பாயிண்ட் மைனஸ்லேருந்து ப்ளஸ் 100 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் மைனஸ் ஓப்பன் தான். பட் ஃப்ளாட் மைனஸ் ஓப்பன் ஆனாலும் காலையில் 25,700க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப அங்கேருந்து காலையில் ஓப்பனே நல்லா செல்லான ஆரம்பித்த மார்க்கெட்டு 25,470 வரைக்கும் டேலோ வந்திருக்கு. 475 வரைக்கும் டேலோ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே ஒரு புல்லிஷ் கொடுத்து 25,800 வரைக்குமே மேலே போயிருக்கு. 25,815 வரைக்கும் மேலே போயிட்டு க்ளோசிங் 25,800 தான், 800க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 106 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூஎஸ்னுடைய டேரிஃப் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரேட் டேரிஃப் நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இதன் காரணமாக மார்க்கெட் நல்லாவே ஒரு புல்லிஷாக அப்சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்லேருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. ஏன்னா நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5-6 டேஸ்மே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுனில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 106 புள்ளிகள் அதிகரித்து க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா இந்த 720க்கு மேலே சஸ்டெயினாக தான் பட் பையிங்னு சொன்னோம். காலையில் ஓப்பனே இந்த லெவலில் தான் ஓப்பனு. பட் இருந்தாலும் 480 இந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த லெவலில் உடச்சி அதுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா? நாளைக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25, இன்னைக்கு க்ளோஸே 25,800 மேலே தான் க்ளோஸு. இந்த 25,860 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,980 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே எங்கே ஆக்ட் ஆகும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,720 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 25,680 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 25,600 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் க்ளோசிங்கே பார்த்தோம் அப்படின்னா 26,800க்கு மேலே தான் 25,800க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம பை அபோவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 25,800 இந்த 25,800 நம்ம வச்சுக்கலாம். இந்த 25,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், கேண்டில் இதே லெவலில் க்ளோஸ் வச்சு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 920 ஒரு லெவல்ஸு, அதையும் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா 26 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் 25,800க்கு மேலே போக முடியல, கீழே தான் இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி, நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி ஒரு நல்லாவே இந்த 25,800 கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல்ஸ் 720, 680 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய எக்ஸ்பைரி லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.